தமிழ்நாட்டில் சம்பா பயிர் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் காப்பீடு செய்வதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஃபைசல் பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் 2ஆம் போக நெல் சாகுபடிக்காக காப்பீடு செய்வதற்கான காலக்கெடு கடந்த 14ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. நவம்பர் 14ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் 6,60,000 விவசாயிகள் மட்டுமே பயிர் காப்பீடு செய்திருந்தனர். இந்நிலையில் காப்பீட்டிற்கு பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க கோரி தமிழ்நாடு வேளாண் துறை சார்பில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டது. அதில் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தாமதமானதாலும் நீர்த்தேக்கங்களில் தண்ணீர் குறைவாக இருப்பதாலும் சம்பா சாகுபடி செய்வது தாமதமாகி இருப்பதால் பயிர் காப்பீடு செய்வதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்தது. இதை ஏற்றுக்கொண்ட மத்திய வேளாண் அமைச்சகம் பயிர் காப்பீடு செய்வதற்கான காலக்கெடுவை வரக்கூடிய 30ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கூடுதல் முயற்சி எடுத்து அதிக விவசாயிகளை காப்பீடு திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்றும் மத்திய வேளாண் அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுரையில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் இரவிலும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்கு சின்ன உடைப்பு கிராமத்தில் நிலம் கையகப்படுத்தப்படுகிறது. இதற்கு இழப்பீடாக மாநகராட்சி எல்லைக்குள் 3 சென்ட் இடம் மற்றும் வீடு கட்டித்தர வேண்டும் என்று அந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். தொடர்பாக எந்த உத்தரவாதமும் அளிக்காமல் நிலம் கையகப்படுத்தப்படுவதற்கு சென்ற அதிகாரிகளை தடுத்து நிறுத்திய கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக மண்ணெண்ணெய் கேன்களுடன் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மீது பெண்கள் ஏறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டக் குழுவினரிடம் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் நிலம் கையகப்படுத்த சனிக்கிழமை வரை அவகாசம் வழங்கப்பட்டது. ஆனால் மாற்று இடம் வழங்குவது குறித்து எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் அளிக்காததால் இரவிலும் அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு புளியோதரையும் தயிர் சாதமும் விநியோகம் செய்யப்பட்டது. வருமான வரித்துறை சோதனைக்கு அன்றைய பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்ற நிலைப்பாட்டிலிருந்து எடப்பாடி பழனிசாமி பின்வாங்கியிருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினின் 48வது பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சார்பில் சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் 48 இணையர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. அப்போது பேசிய உதயநிதி ஸ்டாலின், அரசின் திட்டங்களுக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா பெயர் வைத்தால் கூட எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றும், மோடி, அமித்ஷா பெயர் வைத்தால்தான் அவர் ஏற்றுக்கொள்வார் என்றும் பேசினார். 10 நாளுக்கு முன்னாடி ஒரு ஐடி ரெய்டு நடந்துச்சு. ரெய்டு நடந்து அடுத்த நாளே சொல்லிட்டாருங்க, கூட்டணி பத்தி இப்ப பேச முடியாது, தேர்தல் நெருக்கத்தில் இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னும் சொல்லப்போனா இன்னும் ஒரு ரெய்டு நடந்தா போதும், அதிமுகவை பாஜகவோட இணைச்சாலும் இணைச்சிருவாரு. திமுக அரசின் சாதனைகளை பார்க்க முடியாமல் எதிர்க்கட்சியினர் கலங்கி போயிருப்பதாகவும் உதயநிதி விமர்சித்திருக்கிறார். ரெய்டை பார்த்து அதிமுகவுக்கு பயமில்லை என்ற துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் மேச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசியவர், அதிமுக மீதான விமர்சனம் தொடர்ந்தால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றார். அரசாங்கம் இருக்கும்போது மாடியில ரெய்டு நடக்குது, கீழே திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை, காங்கிரஸ் திமுகவும் கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை, அதே நேரத்தில் மேல மாடியில திமுகவுக்கு ரெய்டு நடக்குது. அப்ப ரெய்டு கண்டு பயந்துதான் நீங்க காங்கிரசுக்கு கூட்டணி வச்சு 63 சீட்டு கொடுத்த வரலாறு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களே, பாஜகவுடன் கூட்டணி வைக்க திமுக தான் முயற்சி செய்வதாகவும் இபிஎஸ் விமர்சித்தார். இன்னொன்னையும் உதயநிதி அவர்கள் சொன்னார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்க முயற்சிக்கிறான். நான் ஒன்னும் வைக்க முயற்சிக்கலை, நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எதிர்க்கட்சியாக இருந்தபோது கோபேக் மோடி என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் வெல்கம் மோடி என்று திமுக இரட்டை வேடம் போடுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எங்களோடுதான் இருக்கிறார் என்று அதிமுக வழக்கறிஞர்கள் பிரிவு செயலாளர் இன்பதுரை தெரிவித்த நிலையில் அதே நிகழ்ச்சியில் திருமாவளவன் அதற்கு விளக்கம் அளித்துள்ளார். கூட்டணிக்கான அழைப்பா இது? திருமாவளவன் அளித்த விளக்கத்தை இப்போது பார்க்கலாம். என் பக்கத்திலே அண்ணன் திருமா அவர்கள் இருந்தார். இன்னைக்கு தமிழ்நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு திருமா எங்கு செல்வார் என்று. இங்குதான் இருக்கிறார், எங்களோடு தான் இருக்கிறார். நான் அரசியல் பேச வரவில்லை, வழக்கறிஞர்கள் எங்கு இருந்தாலும் அங்கு வருவார் என்று சொன்னேன். அவருக்கு தெரியும், அவரும் வழக்கறிஞர். திருமா நம்மோடு தான் இருக்கிறார், அவர் நம்மோடு தான் இருப்பார். நல்லவர்கள் இருக்கா இருப்பார். மக்களோடு இருப்போம். அன்பு சகோதரர் இன்பதுரை அவர்களுக்கும் இதுதான் பதில். கட்சிகளோடு அல்ல, மக்களோடு நிற்போம். மக்களுக்காக போராடுகிறவர்கள் யாரா இருந்தால் என்ன, எந்த அடையாளம் இருந்தால் என்ன, அடையாளம் முக்கியம் அல்ல. கட்சி அடையாளம், சாதி அடையாளம், மத அடையாளம்,
இவற்றையெல்லாம் தாண்டி சிந்திக்கவும் செயல்படவும் நாம் பக்குவப்பட வேண்டும். இல்ல, அது தேர்தலுக்கான அழைப்பு இல்ல, இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பான ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு. அதுதான் அந்த போராட்டத்துக்கான அழைப்பு தான். அதுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஏதேனும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என்று அந்த கட்சியின் மாவட்ட தலைவர் தாப்பா சிவா தெரிவித்திருக்கிறார். தருமபுரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் மாவட்ட தலைவர் தாப்பா சிவா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகியவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். அவர்களை வரவேற்று பேசிய மாவட்ட தலைவர் தாப்பா சிவா 2026 சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் போட்டியிடுவார் என்றார். தருமபுரி 5 சட்டமன்ற தொகுதியில் 234 தொகுதியில் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தருமபுரி சட்டமன்றத்தில் சிவாவின் அறிவிப்பை கேட்டதும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். விஜயன் தமிழக வெற்றிக் கழகத்துடன் அதிமுக கூட்டணி வைப்பது தொடர்பாக கட்சித் தலைமைதான் முடிவு செய்யும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் அதிமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். நடிகர் விஜய் வந்து கட்சி துணை இருக்காரு. ஆமா, அதோட பூச்சில சொல்றாரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அதுக்கு மேல என்ன கூட்டணி கூப்பிடுவீங்களா? வாழ்த்துக்கள். கூட்டணி குறித்தெல்லாம் வந்து பார்த்தா பொதுச் செயலாளர் கட்சி முடிவு செய்யற விஷயம். திமுக ஆட்சியின் மீது மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருப்பதாகவும் ஜெயக்குமார் தெரிவித்தார். நம்முடைய ஒரே நோக்கம் வந்து இந்த தீய சக்தியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை, இந்த தீய சக்தியாக இருந்து தமிழ்நாட்டை சூறையாடி கொள்ளையடித்து அதன் மூலம் கோடி கோடியாக சேர்த்து ஒரு குடும்பம் மட்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையெல்லாம் நாம் வந்து மக்களிடத்தில் எடுத்து சொல்லி அந்த சூழ்நிலை பற்றி சொல்ல வேண்டும். மக்கள் விரோத செயலில் திமுக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் ஜெயக்குமார் விமர்சித்தார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் சிரமமின்றி தரிசனம் செய்ய பெண்கள், சிறுவர்கள் மற்றும் முதியவர்களுக்கு வலிய நடைப்பந்தலில் தனி வழி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த 15ஆம் தேதி கோயில் நடை திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இருமுடி கட்டி வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். 1 மணி நேரத்திற்கு சுமார் 4800 பேர் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். 18ஆம் படியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவலர்கள் 15 நிமிடங்களுக்கு ஒருமுறை மாற்றப்படுவதால் 18ஆம் படி வழியாக பக்தர்கள் அதிகளவு ஏற்றப்படுகின்றனர். பெண்கள், சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்ய ஏதுவாக வலிய நடைப்பந்தலில் தனி வழி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சாமி தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு வழங்குவதற்காக 40 லட்சம் டின் அரவணை இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் நாள்தோறும் 1 லட்சம் டின் அரவணை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் தேவஸ்தானம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி, பொங்கல் பண்டிகை காலங்களில் நிற்பதைப் போல செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. விடுமுறையொட்டி வெளியூர் சென்றிருந்தவர்கள் சென்னை திரும்பியதால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில் நேற்று கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு கார்கள், தனியார் பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்கள் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நாள்தோறும் பரனூர் சுங்கச்சாவடியை கடக்கும் வாகனங்களை விட நேற்று கூடுதலாக 65% வாகனங்கள் கடந்து சென்றதாக சுங்கச்சாவடி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். விழுப்புரத்தில் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சிலைகளை விற்பனை செய்த வழக்கில் கைதானவர்களில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியும் ஒருவர் என்பது தெரியவந்துள்ளது. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் கடந்த 14ஆம் தேதி வனத்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தங்கம் மற்றும் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சுமார் 6.5 கோடி ரூபாய் மதிப்பிலான சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்பாக ஒட்டன் சத்திரத்தை சேர்ந்த ஈஸ்வரி, கருப்பசாமி, முகமது ஜியாதீன், ஜஸ்டின், கார்த்திகேயன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதேபோன்று யானை பொம்மையை வாங்க முயன்று 7 பேரும் கைது செய்யப்பட்டனர். இந்த கடத்தலில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்று வனத்துறை அதிகாரிகள் விசாரித்தனர். இந்நிலையில் கைதானவர்களில் ராஜா என்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தெற்கு ஒன்றிய தலைவராக இருப்பது தெரியவந்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ராஜா உட்பட கைது செய்யப்பட்ட 12 பேரும் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்.
சென்னை மேடவாக்கத்தில் சாலையோரம் இருந்தவரை மாடு முட்டிய கோர காட்சிகள் தான் இது. மேடவாக்கம் சௌமியா நகர் பகுதியில் சாலையோரம் சாவகாசமாக ஒருவர் அமர்ந்திருந்தார். பின்னால் இருந்து வந்த மாடு எதிர்பாராத விதமாக அவரை முட்டியது. கீழே விழுந்தவரை மாடு தொடர்ந்து முட்டியது. பின்னர் பைக் மற்றும் ஆட்டோவில் வந்த நபர்களை பார்த்து மாடு அங்கிருந்து கலைந்து ஓடியது. மாடு முட்டியதில் காயமடைந்தவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின் வீடு திரும்பினார். இதனிடையே மேடவாக்கம் பகுதியில் மற்றொரு சம்பவத்தில் மாடு முட்டியதில் 75 வயது மதிக்கத்தக்க ஜவஹர் உயிரிழந்தார். இது தொடர்பாக பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். मैं इस सम्मान को विनम्रता और आदर भाव से स्वीकार करता और इस सम्मान को 140 करोड़ भारतवासियों और भारत नाइजीरिया की गहरी मित्रता को समर्पित करता हूं. நைஜீரியாவின் உயரிய விருதுகளில் ஒன்றான ஜிகான் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட காட்சிகளே இவை. நைஜீரிய அதிபர் போலா அகமது அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி நைஜீரியா தலைநகர் அபுஜா சென்றடைந்தார். இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடிக்கு நைஜீரிய நாட்டின் உயரிய விருது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. நைஜீரியாவில் கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் என்னும் விருது மிகவும் உயரியதாக உள்ளது. இந்த விருதானது இதற்கு முன்பு மறைந்த பிரிட்டன் ராணி 2ஆம் எலிசபெத்துக்கு கடந்த 1969ஆம் ஆண்டில் வழங்கப்பட்டது. ராணி எலிசபெத்துக்கு அடுத்தபடியாக இந்த விருதை பெற்ற 2வது வெளிநாட்டு தலைவர் என்ற பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளார். அதேபோல பிரதமர் நரேந்திர மோடி பெறக்கூடிய 17வது சர்வதேச விருது இதுவாகும். விருது வழங்கிய நைஜீரிய மக்களுக்கு நன்றி கூறிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த விருதை 140 கோடி இந்திய மக்களுக்கு சமர்ப்பிப்பதாக நரேந்திர மோடி பெருமிதத்துடன் தெரிவித்தார். முக்கியமான திட்டங்கள் குஜராத்திற்கு மாற்றப்பட்டதால் மகாராஷ்டிராவில் வேலையில்லா திண்டாட்டம் இருப்பதாக பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். 288 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் வரக்கூடிய புதன்கிழமை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதில் ஆளும் மகாயுதி கூட்டணி எதிர்த்து மகா விகாஸ் கூட்டணி களம் காண்கிறது. மகா விகாஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பரப்புரையில் ஈடுபட்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி நாக்பூரில் ரோட் ஷோ சென்றார். இதையடுத்து கட்சிரோலி மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொண்டவர் இளைஞர்களின் வேலை வாய்ப்பிற்காக மகாராஷ்டிரா அரசு எதையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். बड़ी बड़ी कंपनियां सेमीकंडक्टर का प्रोजेक्ट महाराष्ट्र में आ रहा था, वो चले गया गुजरात. एयरबस का प्रोजेक्ट महाराष्ट्र में आ रहा था, वो भी गुजरात चले गया. மாதந்தோறும் கிடைக்கக்கூடிய 1500 ரூபாய்க்கு பதிலாக சிறந்த வாழ்க்கை அமைவதற்காக பெண்கள் வாக்களிக்க வேண்டும் என்று பிரியங்கா காந்தி தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலையுடன் பரப்புரை நிறைவடைவது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் காற்று மாசு தீவிரமடைந்துள்ள நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு இன்று முதல் ஆன்லைன் வகுப்புகள் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. டெல்லியில் காற்று மாசின் தரம் நேற்றிரவு 7 மணி அளவில் PM2.5 எனப்படும் நுரையீரலை பாதிக்கும் நச்சு அளவு 457ஆக அதிகரித்து மிக தீவிர கட்டத்தை எட்டியது. இந்த நிலையில் காற்று மாசை கட்டுப்படுத்தும் 4ஆம் கட்ட திட்டம் இன்று முதல் அமலுக்கு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் அதிஷி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்புகள் நடத்தப்படும் நிலையில் 6 முதல் 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மட்டும் நேரடியாக பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மத்திய அரசு அலுவலகம் உட்பட அனைத்து அலுவலகங்களிலும் 50 விழுக்காடு ஊழியர்களை வைத்து பணியாற்றுமாறும் எஞ்சியவர்களை வீட்டிலிருந்து பணியாற்ற அறிவுறுத்துமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் அத்தியாவசிய தேவையின்றி லாரிகள் டெல்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள், முதியவர்கள், சுவாச பிரச்சினை உள்ளவர்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்றும் டெல்லி அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஒரு நிமிட செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் போன்ற நிறுவனத்தை இந்திய இளைஞர்களால் இங்கு உருவாக்க முடியாதா என இசையமைப்பாளர் AR ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை IIT-யின் XTIC என்னும் எக்ஸ்பெரிமென்ஷியல் டெக்னாலஜி இனோவேஷன் சென்டர் சார்பில் வர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பம் குறித்த 2 நாட்கள் கருத்தரங்கு மற்றும் கண்டுபிடிப்பு கண்காட்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டன. சிறந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பத்திற்கான விருதுகளும் வழங்கப்பட்டன. இதில் கடந்த 2022ஆம் ஆண்டு வெளிவந்த லீமஸ்
லீமஸ்க் என்ற மெய்நிகர் திரைப்படத்தை இயக்கியதற்காக இசையமைப்பாளர் AR ரஹ்மானுக்கு சென்னை IIT விருது வழங்கி கௌரவித்தது. அனுபவமிக்க தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மையத்தின் விருதை சென்னை IIT பேராசிரியர் மணிவண்ணன் தலைமையிலான குழுவினர் வழங்கினர். பின்னர் $5 மில்லியன் செலவில் 6 ஆண்டுகளாக எடுக்கப்பட்ட லீமஸ்க் திரைப்படம் குறித்து உரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய AR ரஹ்மான், நமது நாட்டின் வளர்ச்சிக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி அவசியம் என்று கூறினார். இங்கே ஏன் ஒரு மைக்ரோசாஃப்ட், இங்கே ஏன் ஒரு ஆப்பிள் இந்தியாவில் உருவாக்க முடியல? நம்ம எல்லாம் ஒரு டிரைவராக இல்லை, ஒரு பேசஞ்சராக இருக்கும். அதனால இங்கே இருக்கிற யங் மைண்ட்ஸ்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட், இப்போ அவங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ லீடர்ஷிப் என்கரேஜ் பண்ண சொல்கிறேன். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருவதாகவும் நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் AR ரஹ்மான் தெரிவித்தார். சென்னையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரின் மகள் அமெரிக்காவில் நடந்த உலகக்கோப்பை கேரம் போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். 3 பிரிவுகளில் வாகை சூடிய கேரம் நாயகி பற்றியும் வடசென்னைக்கும் கேரம் விளையாட்டிற்குமான தொடர்பு குறித்தும் இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். குத்துச்சண்டை, கால்பந்து வரிசையில் கேரம் விளையாட்டும் வடசென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது. வீதி எங்கிலும் விளையாடப்படக்கூடிய கேரம் விளையாட்டால் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் நம்மூரை சேர்ந்தவர்கள் கொடிக்கட்டி பறக்கின்றனர். அதனால்தான் என்னவோ தனுஷின் வடசென்னை படத்தில் தவிர்க்க முடியாத காட்சியாக கேரம் அமைந்தது. கேரம் பிளேயராக தனுஷ் நடித்திருப்பார். கேரம் விளையாட்டில் வடசென்னையின் பெருமையை உலகிற்கு அழுத்தமாக எடுத்துரைத்தவர்களில் முக்கியமானவர் மரிய இருதயம். 2 முறை உலக சாம்பியன் மற்றும் 9 முறை தேசிய சாம்பியன் பட்டம் வென்ற இவருக்கு 1996 அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது. அர்ஜுனா விருது பெற்ற ஒரே கேரம் வீரர் இவர்தான். வெற்றிமாறன் கேட்டுக்கொண்டதன் பேரில் வடசென்னை படத்தில் நடிப்பதற்கு முன்பாக நாயகன் தனுஷுக்கு கேரம் விளையாட்டை கற்றுக் கொடுத்தார் மரிய இருதயம். தற்போது கேரம் விளையாட்டின் மூலமாக உலகின் பார்வையை ஈர்த்துள்ளார் வடசென்னையை சேர்ந்த நாயகி காசிமா. அமெரிக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கேரம் போட்டியில் தனிநபர், இரட்டையர், குழு என்று 3 பிரிவுகளிலும் தங்கப்பதக்கங்களை வென்றார் காசிமா. Kasima Mahbooba Basha from Chennai, India has won the 6th Carom World Cup and the women's singles title. ஆட்டோ ஓட்டுநரின் மகளான காசிமா கடந்த ஆண்டு மும்பையில் நடைபெற்ற ஜூனியருக்கான தேசிய போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிருந்தார். பல தடைகளை தாண்டி இன்று சர்வதேச அளவில் சாதித்திருப்பதாக கூறுகிறார் அவரின் தந்தை மெஹபூப் பாஷா. தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 1.5 லட்ச ரூபாய் எங்களுக்கு பணம் கட்டணும், அப்போ தான் வேர்ல்டு கப்பு போக முடியும்னு சொன்னாங்க. நாங்கள் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சாரை போய் பார்த்தோம். ஒரு நாள் முன்னாடி போய் பார்த்தோம். நாளே கூப்பிட்டு எங்களுக்கு அந்த 1.5 லட்ச ரூபாய் காசோலை கொடுத்து என் மக போகிறதுக்கு ரொம்ப உதவி புரிஞ்சாங்க. அவங்க தங்கள் பகுதியில் உள்ள கேரம் விளையாட்டு மையத்தை சீரமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே காசிமாவுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமை கொள்கிறேன் மகளே என்று நெகிழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். எளியோரின் வெற்றியில்தான் திராவிட மாடல் அரசின் வெற்றி அடங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காசிமாவின் பயணம் மற்றும் பயிற்சிக்கு 1.5 லட்சம் ரூபாய் வழங்கியதை குறிப்பிட்டக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தங்கை காசிமாவின் வெற்றி பயணம் தொடரட்டும் என்றும் வாழ்த்தியுள்ளார்.